ஒருவருக்கு சிறுநீரகம் பாதிக்கப்பட்டால் ஏற்படக்கூடிய 10 அறிகுறிகள் என்னன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல்ல நாங்கள் ஒரு விஷயத்தை நினைவில் வச்சுக்கொள்ளணும். சிறுநீரகம்ன்றது சிறுநீரை மட்டும் உருவாக்குற ஒரு உறுப்பு இல்லை. இது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 180 லிட்டர் ரத்தத்தை வடிகட்டுது. அதாவது இந்த சிறுநீரகத்தின் ஊடாக கிட்டத்தட்ட பல தடவைகள் எங்களுடைய ரத்தம் சுற்றோட்டமாக சென்று வருது. இதன் போது இது அதில் இருக்கிற கழிவுகளை வடிகட்டி வெளியேற்றுது, உடல்ல மேலதிகமாக இருக்கிற நீரை அகற்றுது, உப்புக்களின் சமநிலையை பேணுது, ரத்த அழுத்தத்தை சீராக போன்றதில் பங்கெடுக்குது. அதே நேரம் எங்களுடைய ரத்த சிவப்பணுக்கள் உருவாக்கத்துக்கு தேவையான எரித்ரோபோய்டின் என்ற ஹோமோனை இது சுரக்குது. இதை விட விட்டமின் டியை தொழிற்பாட்டு நிலைக்கு மாத்திர செயற்பாட்டை செய்யுது. இப்படியாக சிறுநீரகம் செய்கிற தொழிற்பாடுகள் அதிகம் என்றதால சிறுநீரகத்தில் ஒரு பாதிப்பு ஏற்படும் பொழுது அது உடல் முழுவதுமான ஒரு பாதிப்பாக வெளித்தெரியும். இதில் முதலாவது அறிகுறியாக எங்களுடைய கால்கள், பாதங்கள், முகத்தில் வீக்கம் ஏற்படுறது. காலையில் தூக்கத்திலிருந்து எழும்பும் பொழுது இந்த கண்களை சுற்றி வீக்கம் ஏற்படுறது அல்லது முகத்தில் வீக்கம் ஏற்படுறது. அதே நேரம் மாலை வேளையில் கால்கள் வீக்கம் ஏற்படுறது. இதை விட மிகவும் கடுமையாக சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டால் உடல் முழுவதும் வீக்கம் ஏற்படுற தன்மை காணப்படும். முக்கியமாக இந்த சிறுநீரகம் மேலதிகமான நீரை வெளியேற்ற, உப்புக்களை வெளியேற்ற செயற்பாட்டை செய்து சிறுநீரக பாதிப்பால் இந்த செயற்பாட்டு பாதிக்கப்படுறதால உடல் அதிகளவு நீரும் உப்புக்களும் தேக்கமடையுது. அதே நேரம் சிறுநீரக பாதிப்பால் புரதம் அதிகளவில் வெளியேறதாலையும் அதிகளவு நீர் உடல்ல தேக்கமடைஞ்சு இந்த பாதிப்புகளை இந்த அறிகுறிகளாக உருவாக்குது. இதில் இரண்டாவதாக சிறுநீரில் அல்லது சிறுநீர் கழிக்கிறதுல ஏற்படுகின்ற மாற்றங்கள். சிறுநீரை பொறுத்தவரையும் அதிகமாக நுரைக்கிறது. சிறுநீர் ஒரு நாள் இரவில் அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டி ஏற்படுறது அல்லது சிறுநீரோட ரத்தம் வெளியேறது, சிறுநீர் வெளியேற அளவு திடீரென்று குறைந்து போகிறது. முக்கியமாக சிறுநீரோட புரதம் வெளியேறதால இந்த சிறுநீர் நுரைக்கிற தன்மை ஏற்படும். இதைவிட சிறுநீரின் செறிவாக்கும் தன்மை பாதிக்கப்படுறதால இரவு வேளைகளில் அதிகளவு சிறுநீர் கழிக்கிற தன்மை ஏற்படலாம். இதைவிட சிறுநீரோட ரத்தம் வெளியேறது, சிறுநீரின் அளவு திடீரென்று குறைந்து போகிற அறிகுறிகள் எல்லாம் இந்த உடல் வீக்கத்தோடு சேர்ந்ததாக ஏற்படும் பொழுது உடனடியாக வைத்திய ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேணும். இது சிறுநீரக பாதிப்பின் அறிகுறியாக இருக்குது. இதில் மூன்றாவது அறிகுறி காரணம் இல்லாமல் எப்போதுமே சோர்வாக இருக்கிறது. போதிய அளவு தூக்கம் இருந்தும் களைப்பாக சோர்வாக இருக்கிறது. வேலை செய்கிறதுக்கு உடலில் சக்தி இல்லாத மாதிரியாக இருக்கிறது. இதற்குரிய காரணம் எங்களோட உடல், அதாவது ரத்தத்தில் ஹீமோகுளோபின் என்ற ஒரு அணுக்கள் இருக்குது. இது உடலுக்கு தேவையான ஆக்சிஜனை கொண்டு செல்கிற ஒரு முக்கியமான அணுக்களாக இருக்கும். இதனுடைய உருவாக்கத்துக்கு எங்களுடைய சிறுநீரகம் சுரக்கிற எரித்ரோபோய்டின் என்ற ஹோமோன் முக்கியமானது. ஆகவே சிறுநீரக பாதிப்பால் எரித்ரோபோய்டின் குறைவடைகிறதால சிவப்பணுக்கள் குறைவடைந்து இரத்தச்சோகை ஏற்படும். இந்த இரத்தச்சோகையினால் இந்த பாதிப்புகள் ஏற்படும். அதே நேரம் இந்த சிறுநீரக பாதிப்பால் இரத்தத்தில் கழிவுகள் தேக்கமடைகிறது. எல்லாமே சேர்ந்ததால் எங்களுக்கு இந்த களைப்பு, சோர்வு வழக்கத்துக்கு மாறாக அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சிறுநீரக பாதிப்புக்கான நான்காவது அறிகுறி பசி குறைதல், குமட்டல், வாந்தி, வாயில ஒரு வித்தியாசமான சுவை உணரப்படுறது. முக்கியமாக குமட்டல், வாந்தி ஏற்படுறது, வாயில மெட்டலிக் டேஸ்ட் என்று சொல்லுவோம், அதாவது இரும்பு போன்ற ஒரு சுவை உணரப்படுறதாக இருக்கிறது. இதுக்கு முக்கியமான காரணம் உடல்ல கழிவுகள் தேக்கமடைகிறது. சிறுநீரக பாதிப்பால் கழிவுகளை அகற்ற முடியாத தன்மை ஏற்படுறதால எங்களுடைய நரம்பு மண்டலம், மூளை, செரிமானம், அதாவது சமிபாட்டு தொகுதிகள் இவற்றில் ஏற்படுகின்ற பாதிப்புகளால இந்த அறிகுறிகள் உருவாகுது. இதுல அஞ்சாவது அறிகுறி மூச்சு திணறல் அல்லது மூச்சு வாங்குதல் ஏற்படுறது. ஒரு கொஞ்ச தூரம் நடந்தாலே மூச்சு வாங்குதல் ஏற்படும். அதே நேரம் படுத்திருக்கும் பொழுது, முக்கியமாக இரவு வேளைகளில் மூச்சு திணறல் ஏற்படுறது. இதுக்கு முக்கியமான காரணம் சிறுநீரகம் பழுதடைந்ததால மேலதிக நீரை வெளியேற்ற முடியாத நிலை ஏற்படும். இதனால நீரின் ஒரு பகுதி நுரையீரலுக்குள் சென்று நுரையீரலில் தேங்கிவிடும். இதனால மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படுறதாக இருக்கும், மூச்சு வாங்குறதாக இருக்கும். அதே நேரம் இந்த எரித்ரோபோய்டின் குறைபாடு ஏற்படுறதால, குருதிச்சோகை ஏற்படுறதாலையும், ஒட்சிசன் பற்றாக்குறை ஏற்படுறதாலையும் இந்த மூச்சு வாங்குதல் மற்றும் மூச்சு திணறல் ஏற்படும். இதில் ஆறாவது அறிகுறி தோல் வறட்சி மற்றும் உடல் முழுவதும் அரிப்பு ஏற்படுறது. இது சிறுநீரகம் அதிகளவில் பாதிக்கப்பட்டதன் பின்பு ஏற்படுகின்ற ஒரு முக்கியமான அறிகுறியாக இருக்கும். அதாவது உடல்ல கழிவுகள், ரத்தத்தில் கழிவுகள் தேக்கமடைகிறது, போஸ்பேட் உட்பட்ட கழிவுகள், யூரியா இதெல்லாம் தேக்கமடைகிறதால தோல் வறண்டு போகிற தன்மை ஏற்படுறதோட அதிகளவு அரிப்பும் ஏற்படும். இது சாதாரணமான மருந்து மாத்திரைகளோ கிரீம்களோ பூசினாலும் குறைவடையாத தன்மை ஒன்று இருக்கு. இதில் ஏழாவது அறிகுறி தசைப்பிடிப்பு, தசை பலவீனம், இதய துடிப்பில் மாற்றங்கள் ஏற்படுதல். முக்கியமாக எங்களுடைய இரத்தத்தில் அயன்களின் சமநிலையை பேணுறதில் முக்கிய பங்கெடுக்கிறது சிறுநீரகம். இதனுடைய பாதிப்பால சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மக்னீசியம் ஆகிய அயன்களின் சமநிலையில் குழப்ப நிலை ஏற்படுறதால இந்த தசைப்பிடிப்பு, தசை பலவீனம், இதய துடிப்பு மாற்றங்கள் என்பன ஏற்படும். இதில் எட்டாவது அறிகுறி கவனம் குறைகிறது, அதிக தூக்கம் ஏற்படுறது, மறதி ஏற்படுறது, ஒரு வேலையை சரியாக கவனம் வச்சு செய்ய முடியாமல் ஏற்படுறது, எப்போதும் தூங்க வேணும் போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதெல்லாம் முக்கியமாக எங்களுடைய ரத்தத்தில் கழிவுப் பொருட்கள் அதிகரிக்கிறதால இது எங்களுடைய நரம்பு மண்டலத்தை பாதிக்கிறது, மூளையை பாதிக்கிறதால இந்த தன்மை ஏற்படுது. சிறுநீரக பாதிப்பு
இருப்பதற்கான 9வது அறிகுறி உயர் இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இல்லாமல் போதல். ஏற்கனவே உயர் இரத்த அழுத்தம் உடைய ஒருவருக்கு மருந்து மாத்திரைகள் எடுத்தும் அது கட்டுப்பாட்டுக்கு வராமல் இருந்தால் அவருக்கு சிறுநீரக பாதிப்பு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏனென்றால் சிறுநீரகம் இந்த உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுல முக்கிய பங்கெடுக்குது. அதே நேரம் உயர் இரத்த அழுத்தத்தால் சிறுநீரக பாதிப்பும் ஏற்படலாம். ஆகவே இது ஒரு விசியஸ் சைக்கிள் என்று சொல்லுவோம். அதாவது உயர் இரத்த அழுத்தம் சிறுநீரகத்தை பாதிக்கும், சிறுநீரக பாதிப்பு உயர் இரத்த அழுத்தத்தை ஏற்படுத்தும். இந்த ரெண்டுமே மாறி மாறி நடந்து கொண்டிருக்கும். ஆகவே எப்பொழுதும் ஒரு உயர் இரத்த அழுத்தம் உடைய ஒருவருக்கு அது மருந்து மாத்திரைகளை பாவிக்கும் பொழுது கட்டுக்குள் இல்லாமல் போய்கொண்டிருப்பதாக இருந்தால் அவருக்கு சிறுநீரக பாதிப்பு இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதில் 10வது அறிகுறி என்பு வலி, உடல் எடையில் ஏற்படுற மாற்றங்கள் மற்றும் காரணம் தெரியாத வகையில் ஒரு உடல் நலக்குறைவு ஏற்படுறது. பொதுவாக என்ன காரணம் என்று தெரியாமல் உடலில் ஒரு சோர்வு ஏற்படுறது, களைப்பு ஏற்படுறது, என்புகளில் வலி எடுக்கிறது, உடல் எடை கூறுறது குறைகிறது. இந்த மாற்றங்கள் நடக்கிறதும் சிறுநீரக பாதிப்பினுடைய ஒரு காரணமாக இருக்கலாம். ஏனென்றால் சிறுநீரகம் என்றது விட்டமின் டியை தொழிற்படக்கூடிய நிலைக்கு மாற்ற ஒரு முக்கியமான தொழிலை செய்யக்கூடியது. ஆகவே விட்டமின் டியின் அளவு உடலில் குறைவடைகிறதால என்புகள் பாதிக்கப்படும். இந்த என்புகள் பாதிக்கப்படுறதால என்பு வலி ஏற்படும். அதே நேரம் அந்த நீர் அதிகமாக தேங்குறதால உடல் எடை மாற்றங்கள், பசியின்மை இவையெல்லாம் ஏற்படுறதால ஒரு மொத்தத்தில் ஒரு உடல்நல குறைவு ஒன்று ஏற்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 10 அறிகுறிகளும் இருந்தால் சிறுநீரக பாதிப்பு இருக்கும், கட்டாயமாக இருக்க வேண்டும் என்பது அர்த்தம் இல்லை. ஏனென்றால் இதில் சொல்லப்பட்ட விடயங்கள் வெவ்வேறு காரணங்களாலேயும் வரலாம். ஆனால் இதில் ஒரு முக்கியமான உண்மை என்னென்னு சொன்னால் இந்த அறிகுறிகள் எதுவும் இல்லாமல் கூட சிறுநீரக பாதிப்பு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏனென்றால் உண்மையில் ஒரு 60-70% சிறுநீரகம் பாதிக்கும் வரையில் சிலருக்கு எந்த விதமான அறிகுறிகளையும் காட்டாது. அவை நான் சொன்ன இந்த அறிகுறிகள் எல்லாமே கிட்டத்தட்ட 60-70% சிறுநீரக பாதிப்பு வந்ததன் பின்பாக வரக்கூடிய அறிகுறிகள் தான். ஆகவே